Hi, this is Kritika with you at Kriti's Teacher Script. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா B.Ed செகண்ட் செமஸ்டரில் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் அந்த யூனிட்லேருந்து யூனிட் 1லேருந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அதனுடைய கண்டினியூஷனாக இப்போ வந்து ஹிஸ்டாரிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன வீடியோ தான், ரொம்ப சிம்பிளான கண்டென்ட் அதில் இருக்குது. அதாவது குழந்தைங்களை வந்து ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்து இப்போ நம்ம இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் வரைக்கும் எப்படி ட்ரீட் பண்ணாங்க, குழந்தைங்களுடைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தது, அதாவது குழந்தைங்கள நம்ம எப்படி நடத்தணும், அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் குழந்தைங்களை எப்படி நடத்தணும், அதுக்கப்புறம் இந்த சைல்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து ஏன் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்டாரிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப்படிங்கும்போது ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப் டு மிடிவல் ஏஜ், அதாவது ஏன்ஷியன்ட் ஏஜில் மிடிவல் ஏஜ் வரைக்கும் எப்படி இருந்தது, அதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் பீரியடில் குழந்தைங்களை வந்து எப்படி நடத்தினாங்க, எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அண்ட் போஸ்ட் இண்டிபெண்ட் பீரியட் இந்தியா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டைம்லையும் இண்டிபெண்ட் ஜஸ்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் இண்டிபெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இண்டிபெண்ட் கிடைச்ச சமயங்களில் நம்ம வந்து குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணோம், அதுக்கப்புறம் யூனிசெஃப் அப்படிங்கிறது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, இதை தான் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்களை நம்ம எப்படி நடத்தணும், குழந்தைங்கள் நம்மளால் எப்படி நடத்தப்பட்டாங்கங்கிறது ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற தேவை ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் அப் டு தி மிடிவல் ஏஜ் வரைக்கும் குழந்தைங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாகவே அந்த டைமில் குழந்தைங்களை வந்து ரொம்பவே அழகாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஹைராக்கி லெவலில் குழந்தைங்க வந்து லாஸ்ட்டாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீயிங் தானே. அப்படி இருக்கும்போது கூட அந்த எந்த ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும், அது ரிச் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, புவர் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களை வந்து அந்த வீட்டில் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சாங்க, அவங்களுடைய நீட்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் லைஃப்பில் தான் வந்து அந்த டைமில் குழந்தைங்க இருந்திருக்காங்க. In ancient Indian law, the child, though located at the bottom of the social pyramid, was bestowed with the protection of the society. The whole society வந்து அந்த குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக தான் நடத்தியிருக்காங்க. Children were only the recipient of welfare measures. எந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்தாலும், ஒரு சொசைட்டியில் ஏதோ ஒரு வெல்ஃபேர் மெஷர் அறிவிக்கப்பட்டாலும் இருந்தாலும், இல்லை வீடுகளில் ஏதோ ஒரு நல்லது இதெல்லாம் நடந்தால் கூட அதனுடைய வெல்ஃபேர், அதனுடைய பெனிஃபிட்ஸ் மொத்தமும் வந்து குழந்தைங்களுக்கு தான் வந்து மெயினாக போய் சேர்ந்தது. அதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து குழந்தைங்களை பேஸ் பண்ணி தான் இருந்தது. எது குழந்தைங்களுக்கு நல்லதோ அதை மாத்திரம் செஞ்சாங்க, எது கெட்டதோ அதை செய்யாமல் அந்த மாதிரி இருந்தாங்க. Persistent bias in nurturing of children in India is clearly indicated as the historical records. இதில் வந்து குழந்தை வரப்போ சில பயாஸ்லாம் இருந்தது, பாய்ஸ்க்கு ஒரு மாதிரி, கேர்ள்ஸ்க்கு ஒரு மாதிரி, அதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் மூலியமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஸ்டில் யாருமே துன்புறுத்தப்படவோ இல்லை வந்து அவங்கள ப்ரொடெக்ஷன் இல்லாமல் விடவோ அந்த மாதிரி இல்லை. ஒரு ஜென்ரல் பயாஸ் வந்து இருந்தது. ஆம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கும் பொம்பளை பிள்ளையை வளர்க்குறதுக்குமான பயாஸ் தான் இருந்தது. த மிடிவல் ஏஜ் ரேஞ்சிங் ஃப்ரம் 11th to 17th century. ஸோ எங்கே ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 11th 17th century வரைக்கும் இந்த டைம் பீரியடில் தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம்ஸ் வந்து ரைஸ் ஆகுது, விச் இஸ் ஆல்மோஸ்ட் டியூ டு தி அரைவல் ஆஃப் அரப்ஸ், டர்க்ஸ், ஆஃப்கன்ஸ் அண்ட் முகல்ஸ் விட்னஸ்ட் அக்ரிவேட்டட் மிஸ்ரி அண்ட் டிட்டோரேஷன் இன் இந்தியா. ஸோ மற்றவங்களாம் நம்மளை இன்வைட் பண்ணி உள்ளே வரும்போது, இந்தியாவுக்குள்ளே மற்ற பீப்புள்ஸ் வந்து ரூலர்ஸ் வந்து இன்வைட் பண்ணி உள்ளே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சிஸ்டம், கல்ச்சர், சொசைட்டி எல்லாமே மாறுது. அப்போது இவங்க முகல்ஸு, ஆஃப்கன்ஸு, அரப்ஸ், டர்க்ஸ்லாம் வரும்போது ஒரு பெரிய டிட்டோரேஷன் வந்து நம்ம இந்தியாவில் நடக்குது. ஒரு எக்கானமிலையும் சரி, நம்மளுடைய கல்ச்சர்லேயும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு பின்னோக்கு பார்வை, பின்தங்கி போகிறோம், ஒரு அழிவு காலம் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது தான் இந்த சில்ட்ரனுக்கான ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு அங்கே க்ரியேட் ஆகுது. Children faced adverse circumstances because of overall economic deterioration. எக்கானமியில் ரொம்ப டவுன் ஆகி போகிறோம். ஸோ சில்ட்ரனுக்கும் வந்து அதனுடைய பாதிப்பு ஏற்படுது. ஒரு ஃபேமிலி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்க அங்கே ரொம்ப நல்லா இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு ஃபேமிலி சஃபர் ஆகுதுங்கும் போது சில்ட்ரனுக்கும் அந்த சஃபரிங் வந்து போய் சேருது. ஃபேமிலிஸ் பர்டிகுலர்லி இன் ரூரல் இந்தியா வேர் நாட் ஏபிள் டு அஃபர் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அண்ட் அதர் பேசிக் ஃபெசிலிட்டி ஃபார் தி சில்ட்ரன். எக்கானமி டவுன் ஆகும்போது நம்மக்கிட்ட ஒரு பண வரவு செலவு வந்து சரியாக இல்லாமல் இருக்குது. அதனால வந்துட்டு என்ன ஆகுது, அந்த புவர் ஃபேமிலியில் இருக்கவங்க, ரூரலில் இருக்கிறவங்களால வந்து குழந்தைங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டியை செஞ்சு தர முடியல. அண்ட் மோர் ஓவர் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் வந்து கொடுக்க முடியல. ஃபோக்கஸ் ஆன் பேசிக் எஜுகேஷன் ஸ்லோலி ஃபேடட் அவே. உங்களுக்கு சாப்பாட்டுக்கும் இதுக்குமே வழி இல்லை, வாழ்வாதாரத்துக்குமே வழி இல்லைங்கும் போது எஜுகேஷன் வந்து ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருது. எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அமாங் த ஹிந்துஸ் வாஸ் கிவன் டு தோஸ் பிலாங்கிங் டு ஹையர் காஸ்ட். இந்த ஹிந்து கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து யாருக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா இந்த பிராமின்ஸ், சத்ரியாஸ் அப்படின்னு அப்போ வந்து ஹையர் காஸ்டாக இருந்த, ஹைராக்கியில் ஹையராக இருந்த அவங்களுக்கு மட்டுமே வந்து எஜுகேஷன்ஸ் வந்து தரப்படுது. கேர்ள்ஸ் were rarely given education and status remained inferior. Status remained inferior. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப ரேராக தான் கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து எப்போவுமே இன்ஃபீரியராகவே இருக்குது அந்த இடத்துல.
நோ ஸ்டெப்ஸ் வேர் டேக்கன் எய்தர் பை த ரூலர்ஸ் ஆர் பீப்புள் டு கர்டெயில் த சுச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இதை மாற்றுறதுக்கு எந்த ஒரு ரூலர்ஸோ இல்லைனா எந்த ஒரு பப்ளிக் பீப்புளோ வந்துட்டு இதை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் வந்து அவங்க எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளிலும் அவங்க இல்லை. ஏன்னா மற்ற ரூலர்ஸ் வந்து நம்மளை டாமினேட் பண்ணி நம்மளே வந்து ஒரு ஸ்லேவரிக்குள்ளே போகும்போது we were not able to fight against that அந்த டைமில். ஸோ சில்ட்ரனுடைய பெனிஃபிட்ஸ், சில்ட்ரனுடைய இதெல்லாமே வந்து டிட்டாரேட் ஆக ஆரம்பிக்குது, சில்ட்ரன்ஸ் வந்து சஃபர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டியூரிங் மிடிவல் ஏஜ்லேருந்து தான் இந்த சில்ட்ரனுக்கான இந்த இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி கிங்ஸ் கிட்ட, ஆப்கன்ஸ் கிட்ட, முகல்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கைக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து சில்ட்ரன் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த எக்கனாமிக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் கயோஸ் த்ரூஅவுட் தி நேஷன் டியூரிங் தி பிரிட்டிஷ் ரூல் இம்பாக்டட் தி சில்ட்ரன் வெரி பேட்லி. அவங்களும் நம்மளை வந்து பத்திரமாவோ இல்லை நம்மளை வந்து சேஃபாகவோ பார்க்கல, இல்லை நம்மளையும் பிரிட்டிஷும் வந்து ஸ்லேவரி தான் பண்ணாங்க. ஸோ ஒரு அடல்ட்டே அந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணும்போது சில்ட்ரன் ஆப்வியஸாக ரொம்ப வர்ஸ்ட்டாக தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டிஷ் பீரியட்லேயும் சில்ட்ரனோட நிலைமை வந்து ரொம்ப அட்வர்ஸாக இருந்தது, ரொம்ப பேடாக தான் அவங்க வந்து நடத்தப்பட்டாங்க. The children of lower income groups or lower class of Indian society were particularly into trouble. See, அவங்க நடத்துகிறாங்க இல்லை சில்ட்ரன் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டேரெக்டாக போய் எந்த ஒரு கிங்கோ இல்லை எந்த ஒரு கவர்மெண்ட்டோ பிரிட்டிஷ் பீரியட்லேயோ சரி இல்லை அதுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் மிடிவல் பீரியட்லேயும் சரி டேரெக்டாக போய் சைல்டு அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க இந்த கண்ட்ரிக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இன்டேரக்டாக போய் சைல்டு அஃபெக்ட் பண்ணுது. நம்மளோட எக்கானமி டவுன் ஆகுது, நம்மளை ஸ்லேவரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எல்லா ஃபேமிலிஸுமே அஃபெக்ட் ஆகும், அடல்ட்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனுடைய எண்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சில்ட்ரனும் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய பாதிப்பு வந்து குழந்தைங்களையும் போய் அடையுது, அதனால குழந்தைங்களும் நிறைய ட்ரபிள்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுதான் மிடிவல் பீரியட்லையும் நடந்தது, பிரிட்டிஷ் பீரியட்லையும் நடக்குது. ஏன்ஷியன்ட் டைமில் மட்டும்தான் வந்துட்டு குழந்தைங்க நல்லா இருந்திருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் எஸ்பெஷலி இந்த லோயர் இன்கம் குரூப்பில், லோயர் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து அந்த குழந்தைங்க ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. த அட்ராசிட்டிஸ் டுவர்ட்ஸ் சில்ட்ரன் லைக் இன்ஃப்ளிக்டிங் ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்ஸ் were perpetuated during the growth of British imperialism and children were oppressed in all possible forms. பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும்போது ஈவன் ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட்ஸ் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ குழந்தைங்க வந்து எல்லா விதமான ஒரு கஷ்டங்களையும் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் அனுபவிச்சாங்க. Then treatment of children in India during freedom struggle and in post independent period. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்லேயும் சரி, இண்டிபெண்ட் கிடைச்ச அந்த கொஞ்ச நாட்கள்லேயும் சரி, போஸ்ட் இண்டிபெண்ட் பீரியட்லையும் எப்படி இருந்தது, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டைமில் குழந்தைங்க எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டாங்க, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த கிரேட் எஃபர்ட்ஸ் அண்டர்டேக்கன் பை லீடர்ஸ் அண்ட் அதர் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஸ்டிமுலேட்டட் இண்டியன்ஸ் அண்ட் அவேக்கன் தெம். நம்ம ஃப்ரீடம்காக நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ்லாம் இருக்காங்களா, மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், அந்த மாதிரி நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ், இவங்க வந்து ஃப்ரீடம்காக நிறைய மூமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, நிறைய ஒரு போராட்டங்கள் இதெல்லாம் செய்தாங்க. அது வந்து அங்கேருந்து இந்தியன்ஸை ரொம்பவே ஸ்டிமுலேட் பண்ணிச்சு, அவங்கள வந்து அவேக்கன் பண்ணிச்சு, கொஞ்சம் விழிப்புணர்வு அவங்களுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. ஆஸ் அ ரிசல்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் என்காம்பஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் கால் சோஷியல் ஆக்ஷன் டு ஓவர் கம் தி கஸ்டமரி வீக்னஸ் இன் த சொசைட்டி அண்ட் டெவலப் செல்ஃப் ரிலையன்ட் ஆட்டிடியூட்ஸ் இன் இந்தியன்ஸ். ஸோ இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக நடத்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கலெக்டிவாக நம்ம என்ன சொல்கிறோம், சோஷியல் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணுச்சு, நம்மக்கிட்ட இருந்த வீக்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நமக்குள்ளே இருந்த ஸ்லேவரியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு நம்மளோட ஆட்டிடியூடு செல்ஃப் ரிலையண்ட்டை வந்து டெவலப் பண்ணுச்சு இந்தியன்ஸ்க்கு. அவங்க எல்லாருக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு போராடும் உணர்வையும் ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் வந்துட்டு அவங்களுக்குள்ள தூண்டுச்சு. இதனுடைய ரீசனாக என்னாச்சு, therefore proper upbringing of the child emerges as significant, came to be viewed as an essential factor in the restoration of nation. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டைம்லேயும் சரி, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமும் சரி, குழந்தைங்களை அடுத்த தலைமுறையை வந்து நல்லா கொண்டு வரணும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வந்து நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு எசென்ஷியல் ஃபேக்டராகவும் வந்து இந்த நேஷனில் பார்க்க ஆரம்பித்தாங்க. Social concerns for children gained significance during the formulation of Indian Constitution. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி பிரிட்டிஷ்லாம் போனதுக்கு அப்புறம் கூட நமக்கான கான்ஸ்டியூஷன் நம்ம எழுதும்போது, நமக்கான அரசியல் சாசனங்கள் நம்ம வடிவமைக்கும் போது குழந்தைங்களுக்காக சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு ப்ராப்பரான லா எல்லாமே வந்துட்டு அதில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஃபார் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரிங் அண்ட் ஷேப்பிங் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் இன் இந்தியா, வேரியஸ் லாஸ் வேர் இனிஷியல் எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் தட் கேம் இன் டு பீயிங் ஃபார் கிரியேட்டிங் சூட்டபிள் என்வரான்மெண்ட் ஃபார் சில்ட்ரன் டு க்ரோ அண்ட் டெவலப். ஸோ இந்தியாவை ப்ராப்பராக ஷேப் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜென்ரேஷனை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வந்து ப்ராப்பராக ஷேப் பண்ணணும் இல்லையா. ஸோ ஷேப்பிங் அண்ட் ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் சில்ட்ரன், ஃப்யூச்சர் இந்தியாவில் சில்ட்ரனை ப்ராப்பராக ஷேப் பண்ணுறதுக்காக நிறைய லாஸ் வந்து எழுதினாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்.
குழந்தைங்களை நல்லபடியாக கொண்டு வரத்துக்கு இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு லா அப்படின்னே கொடுத்தாங்க. இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் சட்டம், ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் இனிஷியல் ஸ்டெப்பாக பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னா சூட்டபிள் என்விரான்மெண்ட், சில்ட்ரன் வளர்கிறதுக்கான ஒரு சூட்டபிள் என்விரான்மெண்ட் கொடுக்கறதுக்காக இனிஷியல் ஸ்டெப்பாக அதெல்லாம் பார்க்குறோம். இன் 1923 a 5-point declaration was adopted by the Save the Children International Union as its charter. 1923 வந்து, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே 1923 வந்து சேவ் தி சில்ட்ரன் இன்டர்நேஷ்னல் யூனியன் வந்து ஒரு 5-point டிக்ளரேஷன் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்ததில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சொசைட்டிக்கு ஒரு பேசிக் கண்டிஷன்ஸ் வந்து சிலதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்த சொசைட்டியில் இருக்கணும், குழந்தைங்களும் நல்லபடியாக வளர்க்கணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. It described the basic condition as society should adopt to provide sufficient protection and care for the children. ஒரு சொசைட்டியில் ஒரு குழந்தை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வளர்கிறதுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ், பேசிக் கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியாக உண்டாக்கினாங்க. இதை வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொன்னாங்க. இதை வந்து நெக்ஸ்ட் இயரே 1924 டிக்ளேர் பண்ணாங்க. தி டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் தி சைல்ட் வாஸ் நோன் அஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஜெனீவா. இதுக்காக ஜெனீவாவில் வந்து எல்லா நேஷன்ஸும் கூடி இதை வந்து ரைட்டாகவே இது வந்து ஒரு இதுவாகவே ஃபாலோ பண்ண, கண்டிப்பாக ஒரு குழந்தை நல்லபடியாக வளர்கிறதுக்கான ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் எல்லா சொசைட்டிலையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை டிக்ளேர் பண்ணாங்க. அதை வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சைல்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மீட்டிங் வந்து ஜெனீவாவில் நடந்ததுனால அதை வந்து டிக்ளரேஷன் ஆஃப் ஜெனீவா அப்படின்னு சொன்னாங்க. த டிக்ளரேஷன் ஆஃப் ஜெனீவா இன் இட்ஸ் 5 chapters identified and discussed the welfare of children, acknowledged the responsibilities of adults for providing support to the right to development, support, growth and protection to the children. அதில் மெயினாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு வெல்ஃபேர் ஆஃப் த ஒரு சைல்டு நல்லபடியாக வளரணும் அப்படிங்கிறதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் ஒரு சொசைட்டி எடுக்கணுமோ அது கூட சேர்ந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து அடல்ட்டும் அந்த குழந்தைக்கு பார்த்துக்கக்கூடிய இல்லை கேர் பண்ணக்கூடிய அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அடல்ட்ஸும் வந்துட்டு ப்ராப்பரான சப்போர்ட் கொடுக்கணும். அந்த குழந்தையோட ரைட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஒரு ப்ராப்பர் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சில்ட்ரன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்துட்டு அந்த ஜெனீவா டிக்ளரேஷனில் வந்து முக்கியமான விஷயங்களாக சொல்லப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து யூனிசெஃப் அப்படிங்கிற ஒன்று அமைச்சாங்க. அதை தான் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் யூனிசெஃப் அப்படின்னு சொல்கிறோம். World War II gave caused an indescribable suffering to the children across the globe. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தபோது, இரண்டாம் உலக போரில் வந்துட்டு வேர்ல்டு வைட், குளோப் ஃபுல்லாக, எர்த் ஃபுல்லாக, வேர்ல்டு வைட் குழந்தைங்க வந்து ரொம்பவே சஃபர் ஆனாங்க. ஏன்னா வேர்ல்டு வாரில் வந்து நிறையா பேருக்கு ஃபேமிலி போச்சு, பேரண்ட்ஸ் இல்லை, அப்புறமா ஆர்ஃபன்ஸ் ஆனாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஃபுட்டு இல்லை, நிறைய சஃபரிங்ஸ் இருந்தது. த ஹோல் வேர்ல்டு சஃபர்ட். அதில் குழந்தைங்க வந்து ரொம்பவே சஃபர் பண்ணாங்க. அது வந்து இன்டிஸ்கிரைபபிள், விரிவிக்க முடியாத அளவுக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப சஃபர் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. UNO on 11th December 1946 established a specialized agency, the United Nations International Children's Emergency Fund. 1946 11th December அன்னைக்கு யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் UNO வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏஜென்சி வந்து உருவாக்குறாங்க, விச் இஸ் யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். எல்லா நேஷன்ஸும் சேர்ந்து சில்ட்ரனுக்காக ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரியான ஒரு ஏஜென்சி, அதை தான் நம்ம வந்து யூனிசெஃப் அப்படின்னு சொல்கிறோம். டு ப்ரொவைட் அண்ட் ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஹூ பிகேம் ஹோம்லெஸ் and lost their family and any prospect for care and protection during the war. So war timeல எந்த குழந்தைக்கு வந்து ஃபேமிலி இல்லையோ, எந்த குழந்தைக்கு வீடு இல்லையோ, யார் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல், ப்ரொடெக்ஷன் இல்லாமல், ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்காங்களோ அந்த குழந்தைங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒர்க் பண்ணுறதுக்காக, ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த யூனிசெஃப். அந்த டைமில் யூனிசெஃபோட பேர் வந்து யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது ப்ரெசென்ட்டாக யூனிசெஃப் வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு சொல்கிறோம். எமர்ஜென்சிங்கிற வேர்டு எடுத்துகிட்டு யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். யூனிசெஃப் ஹேஸ் பின் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா since 1969. 1969லேருந்து யூனிசெஃப் இந்தியாவில் ஆப்ரேட் ஆகுது. அப்போ இருந்து சின்ஸ் தென் அந்த டைமில் இருந்தே யூனிசெஃப் ஹேஸ் பின் ஆக்டிவ் பார்ட்னர் ஆஃப் கவர்மெண்ட் இன் ஆர்கனைசிங் வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் இந்தியா. அது ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே கவர்மெண்ட்டோட சேர்ந்து யூனிசெஃப்பும் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கும், குழந்தைங்களுடைய பாதுகாப்புக்கும், அவங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கும், அவங்களுடைய க்ரோத்துக்கும் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா வேலைகளையும் வந்து யூனிசெஃப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். அதாவது
குழந்தைங்கள எப்படி நடத்தினாங்க ஏன்ஷியன் பீரியட்லேருந்து மிடிவல் பீரியட்லேருந்து அப்புறம் பிரிட்டிஷ் பீரியட் தென் போஸ்ட் இண்டிபெண்ட் எல்லா டைம்லேயும் குழந்தைங்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் அப்புறம் இந்த சைல்டு ரைட்டுன்னு ஒன்று வந்து ஏன் தேவைப்பட்டது அந்த மிடிவல் பீரியட்லேருந்து பிரிட்டிஷ் பீரியட்லலாம் குழந்தைங்க ரொம்ப டிட்டாரேட் ஆனதுனால அவங்களுடைய சேஃப்டி எல்லாம் ஒரு கேள்விக்குறி ஆனதுனால தான் இந்த சைல்டு ரைட் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு லாவாக எனாக்ட் பண்ணுற அளவுக்கு வந்ததுக்கு ரீசன் வந்து இந்த மிடிவல் பீரியடும் அந்த பிரிட்டிஷ் பீரியடும் தான். ஸோ ஏன்ஷியன் டைமில் நல்லா தான் இருந்திருக்கு. அந்த மிடிவல் அண்ட் பிரிட்டிஷ் பீரியடில் அவங்க டவுன் ஆனதுனால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் சைல்டு ரைட்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. யூனிசெஃப் எதுக்கு வந்தது அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் தான் நான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம்.